3 புதிய குற்றவியல் சட்டங்களும் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தன. டெல்லியைச் சேர்ந்த நடைபாதை வியாபாரியின் மீது முதல் வழக்கு பாய்ந்தது. புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு. இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம். நாடாளுமன்ற நிலைக்குழுவின் எதிர்ப்பையும் மீறி 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ப. சிதம்பரம் கண்டனம். புதிய சட்டங்கள் அரசியலமைப்புக்கே எதிரானது எனவும் காட்டம். விண்வெளி தொழில் கொள்கையின் வரைவு அறிக்கையை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. மதுரை, விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் விண்வெளி தொழில் விரிவாக்க பகுதிகளாக அறிவிப்பு. ராமேஸ்வரம் மீனவர்கள் 25 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. பாம்பன் கடலில் இறங்கி மீனவர்கள் போராட்டம். தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. 7 முதல் 11 சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடும் என்பதால் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் கனமழை. மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவிப்பு. திருச்சூர் அருகே ஆர்ப்பரித்து கொட்டும் அதிரப்பள்ளி அருவி. சாரலில் நனைந்து மகிழும் சுற்றுலா பயணிகள். நீட் தேர்வு குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி ஒத்திவைப்பு தீர்மானம். மக்களவையில் நோட்டீஸ் வழங்கியது காங்கிரஸ். இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன் காலமானார். தமிழர் பிரச்சினைக்காக குரல் கொடுத்தவருக்கு தலைவர்கள் இரங்கல். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் குடிநீர் தொட்டி இடிந்து விழுந்து 2 பெண்கள் உயிரிழப்பு. 6 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு 3 ஆண்டுகளில் இடிந்து விழுந்ததால் மக்கள் அதிர்ச்சி. சூறாவளி புயல் தாக்கத்தால் பார்படாஸ் தீவில் விமான போக்குவரத்து நிறுத்தம். T20 உலக கோப்பையை வென்ற இந்திய அணி நாடு திரும்புவதில் சிக்கல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.